மரணம் அவரை கட்டக்கூடாது இருந்தது. அப்படின்னு சொல்கிறேன், ஏசாமி 3 நாள் கல்லறையில் மறித்து போய் கிடக்கல அப்படின்னா அவர் செத்த தெய்வனா பெய்வார். வசந்த் சொல்வர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 3 நாட்களும் அவர் உயிரில்லாமல் இருப்பார். ஆனால் மறித்து போகிறார் இருப்பார். இஸ் நாட் அ காட். தின பிள்ளைகளை he went and preached the gospel. தின பிள்ளை அங்கே போய் செஞ்சு விட்டு மரணத்தை பாதாளத்தில் தான் செய்து, மரணமே உன் கூறங்கே பாதாளமே, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து தான் வந்தார். ஹல்லேலூயா. அவர் God is the living God. ஹல்லேலூயா. பாடுவோமா? என்று உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மை ஆராதிப்பேன். சந்தோஷமா ஆராதிப்போமா? கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஓஹோ glory. சந்தோஷமா பாடுவோம். உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோம். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். சந்தோஷமா ஆராதிக்கணும். ஏதோ காரணத்துக்காக வரல, ஏதோ ஈஸ்டர்னு கொண்டாடுறாங்க அதுக்காக வந்திருக்காங்கல்ல. என் கர்த்தர் உயிர்த்தெழுந்து உன் ஜீவனை மாற்றி இருக்கிறார், உன் ஆவியை மாற்றி இருக்கிறார், உன் ஆத்மாவை மாற்றி இருக்கிறார். என்னுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பரண பிரமாணத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது. We are delivered from the death, we are delivered from the curse of the law. இந்த சந்தோஷம் உனக்குள்ள அது விசுவாசிக்கலைன்னா பிசாசு உனக்குள்ள ஒர்க் பண்ணுவான். இந்த சந்தோஷத்தை நீ கிளைம் பண்ணி பாடினா தான் பிசாசு பயப்படும். இல்லை, they are all under the control of the Spirit of God. the லைஃப்குள்ளே இருக்காங்க, ஜீவனுக்குள்ளே இருக்கிறாங்க என்று சொல்லி விசுவாசிக்கும் போது தான் நீ நம்பி உன் சுச்சுவேஷன்லாம் மாற்றி நம்பி நீ எதிர்முறையாக பாடும்போது தான் கர்த்தர் உனக்குள்ள அற்புதம் செய்வோம். ஹல்லேலூயா. இந்த கர்த்தரை பாடுவோம். 1 2 3 4. ஓஹோ, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணி பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன். ஓஹோ, உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்களே, உம்மை ஆராதிப்பேன். வாயில சத்தமா காது கேட்கட்டுப்பா. உம்மை
இயேசுநாமத்தில் பிதாவே.
கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது ரிசரக்ஷன் சண்டே. கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இது நிறைய இடங்களில் ஈஸ்டர் அப்படின்னான பன்னி நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய ஃபோட்டோஸில் ஒரு முயல் இருக்கிறத போட்டிருப்பாங்க. அதற்கும் ஈஸ்டருக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஆக்சுவலாக இட்ஸ் அ ரெசரக்ஷன் சண்டே. ஈஸ்டர் அப்படின்றது இது ஏன் சொல்லணும் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். துருவ துருவ கண்ட்ரீஸ் நாடுகளுக்கெல்லாம் அந்த போல் ஏரியாஸ் இருக்குல்ல, நார்தன் போல், அங்கெல்லாம் ரொம்ப பனியான இடங்களில் கர்த்தருடைய நாமத்தை சொல்கிறதுக்காக அவருடைய வார்த்தையை சொல்லணும். அவங்கெல்லாம் பேகன்ஸ், ஆண்டவர் அறியாதவங்க, ஆண்டவரை குறித்து தெரியாதவங்க, இயற்கையை வழிபடுறவங்க, இல்லை கடவுளை பற்றியே தெரியாமல் அப்படியே இருக்கிறவங்க, அவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக போனாங்களாம். அப்போ போகும்பொழுது அங்கே அவங்க ஒரு பேகன் காட், அவங்க ஒரு கடவுளையோ ஒரு இயற்கையோ வழிபடுற மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. இன்னொன்று, அங்கெல்லாம் ஹைபர்னேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஹைபர்னேஷன்னா மிருகங்கள்லாம் என்ன செஞ்சிடும், சின்ன சின்ன மிருகங்கள்லாம் ரொம்ப பனியான நேரத்தில், அங்கே எப்பயுமே பனி இருக்கும், அதில் வின்டர் டைமில் என்ன செஞ்சிருமா, குட்டி குட்டி பொந்துக்குள்ளே போய் அடைஞ்சு அது இருந்து கூட வெளியே வராது. அது பேர் ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க. அது அங்கே நிறைய அந்த முயல் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த ஃபர்ரான முயல். இவங்க அங்கே போன இடத்துல சத்தியத்தை சொல்ல போகும்போது என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மாதிரி அந்த கடவுளுக்குரிய ஒரு நாளை தான் அந்த டேயாக கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக ஈஸ்டர்ன்றது அதுக்கும் அந்த முயலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கிறிஸ்டியன்ஸில் என்ன ஒரு அடாப்டேஷன் இருந்துச்சுன்னா, நிறைய இடங்களில் போகிற இடத்துல அந்த மக்களாக பழகி அவங்களோட விஷயங்களெல்லாம் கற்றுக்கொண்டு அவங்களோடைய வாழ்ந்து, ஆனால் சத்தியத்தை சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ஆண்டவரை அறிஞ்சு கொண்டாங்க. சத்தியம் தெரிஞ்ச நம்மளுக்கெல்லாம் அந்த சடங்காச்சாரத்தை கடைபிடிச்சிட்டு உண்மையான சத்தியத்தை விட்டுட்டாங்க. அந்த மாதிரி அதான் அந்த பன்னி. ஈஸ்டர்னால் பன்னி கிடையாது, இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் லேம்ப், ஆட்டுக்குட்டியானவரை குறித்ததான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதில் படித்தேன். எல்லோரும் நினப்பாங்க ஈஸ்டர்னாலே ஒரு முட்டை இருக்கும், அந்த முட்டை பக்கத்தில் ஒரு முயல் இருக்கும். ஆனால் இதற்கும் அதற்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதான் உண்மை. நிறைய பேர் ஈஸ்டர் எக் அப்படின்லாம் விற்கிறாங்க, ஒரு கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. அந்த முட்டைக்கும் முயலுக்கும் எதுவுமே சம்மந்தமே கிடையாது. சரி, இது தெரிஞ்சுக்கோன்றதுக்காக நிறைய நேரங்களில் நானும் யோசிச்சது உண்டு. என்னமோ எதுக்காக எக் இருக்குது. முன்னாடிலாம் அந்த எக்குக்குள்ளே கிஃப்டெல்லாம் வச்சு நாங்கள் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், பண்ணியிருக்கோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் என்னன்னு தெரிஞ்சு நாங்கள் பண்ணது கிடையாது. அப்படியே எல்லோரும் சொல்லி கொடுத்ததின்படி. ஆனால் அதுக்கு இதற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே போல் உயிர்த்தெழுதல் அப்படின்னாலே, ஈஸ்டர் அப்படின்னாலே எல்லாரும் மரணத்தை குறித்ததை மட்டும் அது வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இயேசு ரத்தம் சிந்தினார், எல்லாம் பாடுபட்டார், அதை வரைக்கும் ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரெடியாக இருந்தாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் உயிர்த்தெழுதலை ஈஸியாக நம்ப முடியலை யாராலும். ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவானவரை தவிர இந்த உலகத்தில் இருந்த நம்மளை போல மனுஷன் யாருக்குமே நடந்து நம்ம பார்த்தது கிடையாது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக யாருமே பார்க்கவே இல்லை. அதனால் அது ஒரு சாதாரணமான விஷயமாகவோ இல்லை ஒரு இயற்கையான நடக்கிற விஷயமாகவும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. யூதர்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த உலகத்தில் அவங்க என்ன செஞ்சு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், எப்படி பாவ நிவர்த்தியை பெற்றுக்கொள்ளலான்றதில் மட்டும்தான் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியானவர் இருக்கிறாரு, அதுதான் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும். அவர் உயிர் தெழுதாதான் உங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்கும், இல்லை மரணம் உங்களை கட்டிரும் அப்படின்ற விஷயத்துலலாம் அவங்களுக்கு பெரிதான நம்பிக்கையே கிடையாது. அப்போ அந்த காலத்தில் இருந்த நிறைய, அதாவது
மூதாதையர்கள் இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக யாவையே வழிபட்டு வந்தவங்க எல்லாருமே யூதர்களாக தான் இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவரோடு இருந்த சீஷர்கள் இவங்கெல்லாமும் யாராக முக்கால்வாசி பேர் இருந்தாங்க, யூதர்களாக தான் இருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் அன்றைக்கி ஒரு இதில் மெசேஜில் சொன்னேன், அவங்களுக்கு வந்துட்டு இயேசு மீட்க வந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து ஒரு ராஜாவை போல் பெரிய குதிரையிலையோ ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலையோ அப்படியே பெரிய மேகங்கள் திறக்கும் பொழுது அப்படியே அவர் உள்ளே வருவார் இப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் வாழ்ந்துட்டே இருந்துட்டாங்க. அவங்க மேசியா வருவாருன்னு எதிர்பார்க்குறாங்க, ஆனால் எப்படி வருவாருன்னு அவங்களுக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் வந்துட்டு பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கிறாரு, இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது ரெடி பண்ணுறாரு, அவரோட ரத்தம் சிந்துதலுக்கும் அவர் திரும்பி எழும்ப போகிறதுக்கும் ரெடி பண்ணுறாரு. ஆனால் அவங்களுடைய மனக்கண்கள் வந்து திறக்கவே படலை. பேதுரு கூடையே இருக்கிற பேதுருவுக்கு கூட நான் ஏன் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கிறிஸ்டியன் லைஃப்ன்றது வந்துட்டு ரிசரக்ஷன் உயிர்த்தெழுதல் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டியே இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்தது வரைக்கும் கூட நீங்கள் வந்து அதை கிறிஸ்தவம்னு சொல்லவே முடியாது. கிறிஸ்டியானிட்டினோ இல்லை கிறிஸ்தவத்தின் மகத்துவமோ எங்கே முடியல, வெறும் சிலுவையில் மட்டும் முடிஞ்சிடல. சிலுவையோட நிறைவே எங்கே இருக்குன்னா உயிர்த்தெழுதலில் தான் இருக்குது. அவர் சிலுவையில் மரித்தவராகவே இருந்துட்டாலும் அங்கேயும் என்ன நடக்கலை, முழுமையான ரட்சிப்போ முழுமையாக நடைபெற வேண்டியது பெற்று முடியவே இல்லை. சிலுவையிலே நடந்ததற்கான அதோட எக்ஸ்டென்ஷன், அதோட முடிவு வந்துட்டு உயிர்த்தெழுதலில் தான் இருக்குது. அப்போ சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டுப்போனவர்களுக்கு பைத்தியமாக இருக்குன்னு வாசிக்கிறோம், எல்லாமே தெரியுது. ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் சம்பவம் நடக்கலைன்னா நீங்கள் மீண்டுமாய் ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கினது போல உங்களால் திருப்பியும் மாறவே முடியாது. சிலுவை மரணம் எவ்வளோ முக்கியமோ அதை விட 1000 மடங்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னது, உயிர்த்தெழுதல். ஏன்னா 3 பேரை அங்கே சிலுவையில் தொங்க விட்டுருந்தாங்க, இயேசுவும் மரித்தார், அவங்க 2 பேரும் மரித்தாங்க. இவரும் 7 வசனம் பேசியிருக்காரு, அதில் அங்கேயும் பேசி ரட்சிக்கப்பட்டு நடந்ததெல்லாம் நடக்குது. ஆனால் அங்கே அவர் எல்லாரையும் போல மரிச்சிருக்கலாம், ஆனால் யாருமே என்ன செய்யலை, திருப்பி உயிர்த்தெழவே இல்லை. அங்கே தான் இயேசு வந்து தேவனாக மாறுறார். அது வரைக்கும் அவர் என்னவா தான் இருக்கார், சரீரத்தில் ஒரு விதமான ஒரு மனிதனை போல தான் இருக்கார். ஏன் மனிதனாக இருந்தால் தான் அவரோட மரணம் வந்துட்டு என்னவா இருக்கும், நம்ம மரணத்துக்காக அது ஈடு செய்ய முடியும். அவர் அங்கே மனுஷனாக தான் தொங்குறார். ஆனால் மனுஷனாகவே தொங்கிட்டார்னா அந்த கள்ளனுக்கும் இயேசுக்கும் வித்தியாசமே இல்லை. எங்கே அவர் ஆண்டவர் அவர் வந்துட்டு தேவகுமார்ன்றதை ப்ரூவ் பண்ணுறாரு, உயிர்த்தெழுதலில் தான். உயிர்த்தெழுதல் நடந்தாதான் உங்களுடைய நித்தியம் உறுதியாகப்படும். ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் உண்டு பண்ணின அந்த மனுஷனை போல நீங்களும் மரிச்சா என்ன செய்வீங்க, மறுரூபமாக்கப்படுதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தோடு வாழணுன்றது சிலுவை மரணம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துச்சோ, அதை விட முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த யூதர்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனாலையோ இதெல்லாம் செய்கிறனாலையோ ஒழுங்கான முறையில் வாழ்கிறதுனாலையோ நம்ம என்ன செஞ்சுருவோம், இந்த பூமியில் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மரித்து போயிடுவோன்ற நம்பிக்கை இருந்துச்சே தவிர, அவங்க மீண்டுமாய் இழந்து போன ஆதாம் ஏவாளினுடைய தன்மையை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்ற நிச்சயம்லாம் அவங்களுக்கு என்ன செய்யலை, வரவே இல்லை. அவங்களுக்கும் வரல. அவரோடையே இருந்து சத்தியத்தை சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லிக்கிறாரு, தேவனுடைய ராஜ்யம் இங்கே தான் இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது, உங்களுக்குள்ளே தான் இருக்குது,
நான் அதை கொண்டு வர்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனக்கண்கள் திறக்கப்படவில்லை. இன்னொன்று, நம்மளுக்கே உரிய தன்மை என்னென்னா, நம்ம கண்களில் பார்க்காம நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை விட முக்கியம், வேதம் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்பவும் சொல்லலை இந்த விஷயத்தில். ஏன்னா நீங்கள் வேணால் பரலோகத்தை இன்னைக்கு பார்க்காம இருக்கலாம், ஆனால் பரலோகத்துக்கு போவீங்கன்றதற்கான நிச்சயம் இந்த உலகத்திலே நடந்திருக்கு. கண்கள் கண்டுச்சு, செவிகள் கேட்டுச்சு, தொட்டு பார்த்தாங்க இயேசு கிறிஸ்துவை. இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, நடக்காத ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு சயின்ஸே ஒத்துக்குது, இது நடந்த ஒரு விஷயம். அதே போல் ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் இருந்தார் இயேசுன்னு, அவர் மரிச்சார், அவர் எழும்புனதை நிறையா பேர் பார்த்தாங்க. சீஷர்கள் மட்டும் இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி சீஷர்கள் மட்டும் இல்லை, அவங்கள போல நிறைய பேர் பார்த்ததற்கான ப்ரூஃப் இந்த உலகத்திலேயே இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த பைபிள். நடக்காத ஒன்றையோ இல்லை நினைக்க முடியாத ஒன்றையோ சொல்கிற விஷயம் ரிசரக்ஷன் கிடையாது. நீங்கள் யார்ட்டனாலும் தைரியமாக சொல்லலாம். நடக்காத ஒரு விஷயம், இப்போ உங்கள் வீட்டில் சொல்லுவாங்கள்ல, எங்கள் தாத்தா இருக்கும்போது இதை செஞ்சார் அப்படின்னு ஒன்று, நீங்கள் என்ன செய்வீங்க, விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பீங்க. உங்கள் தாத்தான்ற ஒரு உண்மையாக இருந்தார், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இது நடந்துச்சுன்னு சொல்லி நடந்ததாகவே நம்புறீங்க. அதை போல ஒரு விஷயந்தான் என்னது, உயிர்த்தெழுதல். இது ஒன்றும் கற்பனை அல்ல, நடந்த ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்து சொல்கிற விஷயந்தான் என்னது, உயிர்த்தெழுதல். யோவான் 20:1-18 வரைக்கும் வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறை அறையினிடத்திலிருந்து வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்தில், இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீசனிடத்திலும், சீமோன் பேதுரு மித்த சீஷர்கள் எல்லாம் கூட்டிட்டு வர்றா மகதலேனா மரியாள். கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலையில் கிடைக்கிறதை கண்டாள். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்றும் சீலைகளுடனே வைத்திராமல் தனியே, இது வந்து நடந்ததை பார்த்த ஒரு விஷயத்தை சொன்னப்பட்ட ஒரு விஷயம். இது எதுவுமே கற்பனை கிடையாது, இது ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க. நம்ம நினைக்கிறோம் இவங்க தான் கூட இருந்திருப்பாங்கன்னு, ஆனால் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு கல்லறை திறக்கப்பட்டிருக்கு, அங்கே ஆள் இல்லைன்றத சத்தம் போட்டால் நிறைய பேர் வந்திருப்பாங்களாம், அங்கே சேவகர்கள்லாம் பக்கத்தில் இருந்திருப்பாங்களாம், எல்லாரும் வந்து தான் பார்த்துருப்பாங்களாம். என்ன பார்க்குறாங்க, அங்கே இயேசுவனுடைய உடம்பு காணோம். இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, அங்கே வந்துட்டு சேலைகள் எல்லாம் என்ன செஞ்சுருக்கான், கலண்டு கிடக்கு. அது மட்டும் இல்லை, அவர் தலையில் வச்சுருந்த அந்த சேலை, அந்த போத்திருந்த எம்பாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, எம்பாமிங்னா அந்த நல்ல திரவிய வாசம் கெட்டு போகாமல் இருக்கிறது, அந்த துணியெல்லாம் என்ன செஞ்சுருக்கான், சுருட்டி வைக்கப்பட்டிருக்கான், மடித்து வச்சுருக்குறாங்களாம். அப்போது மகதலேனாள் மரியாளும் ஆண்டவரோடையே இருக்கா. அவர்கிட்டையும் சொல்கிறார் ஆண்டவர், என்ன சொல்கிறாரு, நான் உயிர் தெழுவேன், நான் வந்து மீண்டுமாய் ராஜ்யத்தை கட்டுவேன், இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கூட அவளால் என்ன செய்ய முடியல, இயேசு உயிர் தெழுந்தார்ன்றதை சென்ஸ் பண்ண முடியல. என்ன நினைக்கிறாங்க, அவரை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிடுறாங்க.
இதை பார்க்காதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இதை கேட்டவங்க. ஆனால் இதுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்க்குறாங்க, அவர் உள்ள வரதை பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டிருப்பாங்க, ஆனால் சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை அவங்க தான் என்ன சொல்கிறாங்களாம், இயேசுவானவர் உயிர்த்தெழல, அவர் உடம்ப திருடிட்டு போயிட்டாங்க நம்புறவங்க நிறைய யூதர்கள் இன்னமும் இருக்கிறாங்களாம். ஆனால் இயேசுவோட மரணத்தை குறித்து எந்த டவுட்டுமே யாருக்குமே இல்லை. இட்ஸ் அ ரெக்கார்டிக்கல் ப்ரூஃபு, இது நடந்துருச்சுன்னு ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் இயேசுன்றவர் அடிக்கப்பட்டார் அப்படின்றது உண்மை. அப்போ இதை யாருமே என்ன செய்யலையா, சில பேர் நம்பலை. ஏன் மகதலேனா மரியாளும் நம்பவே இல்லை. ஆனால் என்ன ஹிஸ்டாரியன்ஸ் சொல்கிறாங்கன்னா, அப்படி இவங்க நம்பாதவங்களுக்காக சொல்கிறாங்க. சரீரத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்களே, ஆனால் அந்த சரீரத்தை வச்சு அவங்க என்ன செய்ய முடியாதான், ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அவர் உடம்புல சுற்றி இருக்கிற நிறைய ஸ்பைசஸ் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்குது. அது ரொம்ப விலையேர்ந்ததான். திருட வந்திருப்பாங்களேன்னா அதை தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களாம். இன்னொன்று, அவரை நேசிக்கிறவர்கள் யாராவது அதை தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொன்னால், அவரோட உடம்ப துணியெல்லாம் கலட்டிட்டு அவமதிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கவும் மாட்டாங்களாம். ஏன்னா நிறைய நம்மளோட ஹிஸ்ட்ரியில் சார்லி சாப்ளின் கேள்விப்பட்டிருப்பீங்க. சார்லி சாப்ளின் ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட உடம்ப திருடிட்டு போயிட்டாங்க. அவரை ரொம்ப விரும்புகிறவங்க அப்படியே அவரை காஃபின்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் அப்படியே பாடியோடு தான் எடுத்துகிட்டு போனாங்க, அவர் ட்ரெஸ்ஸோட. யாருமே இதை கலட்டி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலாக இயேசு கிறிஸ்துவை யாரும் திருடலைன்றதுக்கான ஆதாரபூர்வமான ப்ரூஃப். ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வேதம் பைபிள் அப்படின்றது இதை எழுதினதுக்கப்புறம் இது நடக்கலை, நடந்ததுக்கப்புறம் தான் எழுதப்பட்டிருக்கு. நடந்ததை, பார்த்ததை, கேட்டதை எழுதியிருக்கிற ஒரு விஷயந்தான் என்னது, ரிசரக்ஷன் இல்லையா? அப்போ ரிசரக்ஷன்றது ஒரு கதை அல்ல, கற்பனையான ஒரு விஷயம் அல்ல, கட்டுக்கதையோ நம்ப முடியாத ஒரு விஷயம் கிடையாது. ஏன் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு 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 கிறிஸ்தவர்களுடைய ஆதாரம், அஸ்திவாரம் எங்கே இருக்குன்னா, உயிர்த்தெழுதலில் தான் இருக்கு. மரிச்ச இயேசு நமக்கா எல்லாவற்றையும் செய்தார், ரத்தம் சிந்தினார், எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் எங்கே வித்தியாசத்தை கொண்டு வருதுன்னா, எல்லா மனுஷங்களை காட்டிலும் இந்த உயிர்த்தெழுதலில் தான் ஒரு வித்தியாசம் நடக்குது. யாருமே என்ன செய்யலை, சிலுவையில் இறந்து போனவங்க யாருமே மீண்டுமாய் உயிர்த்தெழவே இல்லை. உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இது நடக்கலைன்னா எல்லாமே பொய்யாயிடும். நடந்த எல்லாமே ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கே வராது. நத்திங் இஸ் கோயிங் டு கம் இன் டு இட்ஸ் கம்ப்ளீஷன். முடிவுன்றதே கிடையாது. உயிர்த்தெழுதல் நடக்கலைன்னா நம்ம இந்த வேதத்தை திருப்பி கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாதுன்னு ஆகிப்போயிடும். ஏன்னா வேதம் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ, சத்தியத்தை எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ, இந்த சத்தியம் நிறைவேறுகிற இடம் எங்கன்னா ரிசரக்ஷனில் தான் நடக்குது. ஏன்னா வெறும் இந்த பூமியில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது ஆண்டோடைய திட்டம்னா, ஆண்டவர் உயிர்த்தெழணுன்ற அவசியமே கிடையாது. நிறைய விஷயங்களை வச்சு என்ன செஞ்சுடுவார் ஆண்டவர், உங்களுக்கு காசு, பொண்ணு, வெள்ளி இதெல்லாம் கூட ஆண்டவரால் கொடுக்க முடியும். பாவமாய், சாபமாய், ரோகமாய் இருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு தான் தாவீது யாரு, ஒரு ஆடு மேய்க்கிற பையன். ஆனால் அவன் எவ்வளவோ தவறுகளை செஞ்சால் கூட ஆண்டவர் அவன் என்ன செய்கிறாரு, பெரிய செல்வந்தனா வைக்கிறாரு, அவனை பெரிய ராஜாவாக்க முடியும். ஆனால் தாவீது ஜீவனை அழிவிலிருந்து பாதுகாக்கணும்னா என்னதான் நடக்கணும், சிலுவை மரணம் நடக்கணும். 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும், உயிர்த்தெழுதல் நடந்தே ஆகணும். அப்போ உயிர்த்தெழுதல் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா, உங்களுடைய நித்திய ஜீவனுக்கென்று அது ரொம்ப ஒரு பிரயாசப்படுது. இல்லைன்னா தேவையே கிடையாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும்னோ, அவர் மரிக்கணும்னோ, அவர்
திருப்பி உயிர்த்தெழணுன்ற சித்தம் தேவையே கிடையாது. உயிர்த்தெழுதல் நடக்கலைன்னா மனிதன் இழந்து போன தன்னுடைய ஜீவனை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளவே முடியவே முடியாது. அடுத்து வாசிங்க, யோவான் 20, நீங்கள் வாசிச்சதுக்கு அப்புறமேட்டு. சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையிலே சுற்றியிருந்த சீலை மற்றும் சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான். முந்தி கல்லறையினிடத்துக்கு வந்த சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர்கள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். கேளுங்க, அவர் திரும்பியும் உயிர்த்தெழணுன்ற வேத வாக்கியம் முன்னாடியே சொல்லப்பட்டு விட்டது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லை, கூட இருந்தவங்களுக்கு ஏசு என்ன செஞ்சுட்டே இருக்காரு, தேவகுமாரன் வரணும், ஜீவனை தரணும், மீண்டுமாய் எழும்பணுன்றது நோக்கம்ன்றத சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்காரு. அந்த வேத வசனத்தை இவங்க என்ன செய்யலையா, அறியலையா. இன்னும் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் தேடுறது போல அவரோட உடம்பு கிடைக்காதா, திருடிட்டாங்களான்னு தேடிட்டு இருக்காங்க. அடுத்து வாசிங்க. பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறை அருகிலேயே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படியே அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவனை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இன்னமும் என்ன நினச்சிட்டு இருக்கா, தேவ தூதர்கிட்ட கூட என்ன சொல்கிறா, ஆண்டரை தூக்கிட்டு போயிட்டாங்க, அவர் உடம்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவர் எங்கே வச்சுருக்கிறாங்கன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடயே இருக்கிற ஜனங்களுக்கு கூட இன்னும் என்ன தெரியலை, அவர் உயிர்த்தெழுதலின் சாராம்சம் தெரியலை, அவர் உயிர் தெழுவார்னே தெரியலை. இன்றைக்கி நம்மளுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் கூட சில நேரங்களில் நம்மளுடைய துக்கம் துயரம் வரும்போது நாம் சிலுவையிலே மரித்த இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுக்குள்ளே நம்ம ஜீவிக்கிறோன்ற சத்தியம் நமக்கு தெரிகிறதே இல்லை. இன்றைக்கி கூட மரியாதை போல் நிறைய பேர் என்னமோ இயேசு எங்கேயோ இருக்கிறாரு, அவர் என்னமோ ஒருத்தர் உண்டாக்குன ஜீவனை கொடுத்த தேவன் நினச்சிட்ருக்கோம். அவர் ஜீவனை மட்டும் கொடுக்கலை, நீங்கள் இழந்து போன ஜீவனை என்ன செஞ்சுருக்காரு, பரிபூர்ணமும் உங்களை படுத்தி வச்சிருக்கிறாருன்ற அந்த நிச்சயம் நமக்குள்ளே இல்லவே இல்லை. அடுத்து வாசிங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு, அவள் திரும்பி கூட பார்க்க மாட்டா, யாரோ நிற்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு நிச்சயமே இல்லை, இயேசு எந்திரிச்சு நிற்பாருன்றதெல்லாம் அவளுக்கு நம்பிக்கையே கிடையாது. எங்கேயோ உடம்பு இருக்கும். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். என்ன சொல்றா, அவர் ஏதோ தோட்டக்காரர் போல இருக்குன்னு நினச்சிட்டு, அதாவது அவரை பார்த்து கெஸ் பண்ண கூட அவளுக்கு அந்த மைண்டில் இல்லை, ஆண்டவர் உயிரோடு இல்லை, அவரை தூக்கிட்டு போயிருந்தீங்கன்னா தயவுசெய்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறா. நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. அவர் என்ன சொல்றாரு, இப்ப நீ என்ன தொடாத. ஏன்? அவர் எந்த ரூபத்தில் இருக்கிறாரு, மறு ரூபத்தில் இருக்கிறார். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு என்னவாயிட்டாரு, மறுரூபம். இப்போ அவர் மரிக்கும் போது வரைக்கும் எல்லாரும் தொட்டாங்க, அவர் எல்லாமே செஞ்சாங்க, மடியில் வாங்கினாங்க, எல்லாமே இருக்கு. இன்னைக்கும் அதே சரீரத்தில் தான் இருக்கார். இப்படிதான் மரிச்ச உடனே அதை மரியாள்கிட்ட கொடுத்துருப்பாங்க, அவங்க அம்மா தொட்டு பார்த்துருக்கா, எல்லாமே செஞ்சுருக்காங்க. அப்பையும் உடம்போட தான் இருந்தார், இப்பையும் எதில் தான் இருக்கிறாரு, அதே உடம்புல தான் இருக்கிறாரு. ஆனால் இப்போ எப்படிப்பட்ட சரீரத்தில் இருக்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆவியில் அவர் கிடையவே கிடையாது. இப்பையும் எதில் இருக்கிறாரு, சரீரத்தில் இருக்கிறாரு. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த சரீரம் அழிந்து போகக்கூடிய சரீரமே கிடையாது.
தேவனுக்கு நடந்த எல்லாமே யாருக்கு நடக்க போகுது? மீண்டுமாய் உங்களுக்கும் எனக்கும் நடக்க போகுது. அதை யோசிச்சு இதை பார்க்கணும். நம்ம இது எங்கேயோ யாருக்கோ நடந்துருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏசு கிறிஸ்துவுக்கு நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் என்ன செய்யும்? நடக்க போகுது. இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவ அவளால் என்ன செய்ய முடியல? தொட முடியல. இதே சரி மரிக்கும் போது இருந்த சரீரம் தான். ஆனால் இப்போ 3ஆம் நாள் என்னவாயிருச்சு? மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாய் ஆயிடுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த சரீரத்தில் தான் தேவன் ஆதாமியும் ஏவாளையும் உண்டு பண்ணினார். உங்களுடைய முற்பிதா எப்படி உருவாக்கப்பட்டாங்க? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் இருந்தாரோ அந்த சரீரத்தில் தான் தேவன் ஆதாமியும் ஏவாளையும் உண்டாக்கினார். பாவம் என்ன செஞ்சிச்சு? நம்மளை ஒன்றுமில்லாத கெட்டு போகிற, அழுகி போகிற, வியாதிக்குட்படுத்தப்படுற, வயதாகி போகக்கூடிய சரீரமாக பாவம் நம்மளுடைய சரீரத்தை என்ன செஞ்சிருச்சு? மாற்றி போட்டது. ஆனால் இன்னைக்கு வேணால் நீங்கள் சரீரத்தில் இருக்கலாம், உங்களுக்கு வயசு போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நாள் நமக்கு என்ன சம்பவிக்கும்? மரணம் சம்பவிக்கும். இயேசு கிறிஸ்துவை நினச்சது போல எல்லாரும் இங்கே இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க? அவர் மரிச்சு போயிட்டாருன்னு நம்மளை நினைப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம எப்படி இருப்போம்? இயேசு கிறிஸ்துவை போல மறுரூபத்தில் இருப்போம். அடுத்து வாசிங்க. நீ என் சகோதரத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும். இப்போ என்ன சொல்றாரு? நான் எங்க போறேன்? என் தேவனிடத்திற்கும். அடுத்து என்ன சொல்றாரு? உங்கள் தேவனிடத்திற்கும். இதை யோசிச்சிருக்கீங்களா ஏன் அப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு? இன்னைக்கு ஒரு மரணம் தான் சொல்லுவாங்கள்ல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு மனுஷன் மரணத்தை மேற்கொண்டுட்டானா அந்த மனித இனத்துக்கே என்ன கிடையாது? மரணம் கிடையாது, சம்பவிக்கவே சம்பவிக்காது. இயேசு கிறிஸ்துவை போல சரீர மரணம் நம்மளுக்கும் நடக்கலாம். ஆனால் மீண்டுமாய் நம்ம என்ன செய்வோம்? இயேசு கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கப்படுவோம். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் காரணமாக என்ன ஆயிடுச்சு? அவருடைய தகப்பன், அவருடைய தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்னவா மாறிட்டாரு? தகப்பனாய் மாறிட்டார். ஏன்? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட யாரும் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரராக மாறிட்டீங்க. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து அவருடைய இரத்தம் உங்களை கழுவி மீட்டெடுத்திருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து அவருக்கு தேவனுக்கு பிள்ளையா இருப்பாரே, ஆனால் நீங்களும் என்னவாயிடுறீங்க? தேவனுக்கு பிள்ளைகளாய் மாறிட்டீங்கன்றதுக்கு தான் அவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் எங்க போறேன்? என் தேவனிடத்திலையும் உங்க. இது எங்க தான் நடந்துச்சு? எங்க நம்ம அவருடைய தேவனுடைய பிள்ளையா மாறிட்டோம்? உயிர்த்தெழுதல்ல தான் நடந்துருச்சு. உயிர்த்தெழுதல் கல்வாரியில ரத்தம் சிந்தணும்னா நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டுச்சு. ஆனால் அதோட முடிவு எங்க நடந்துச்சு? உயிர்த்தெழுதல் நடக்கலைன்னா இயேசு கிறிஸ்துவின் மரணமே வேஸ்டா போயிருக்கும். உயிர்த்தெழுந்தாதான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துதலுக்கான ஒரு முற்றுப்புள்ளியே அங்கதான் நடக்கும். வெறும் சரீர ஆசீர்வாதத்திற்கென்று ஆண்டவர் வரல. அதற்காக சரீர ஆசீர்வாதம் சிலுவையில் நடக்கலைன்றதும் கிடையாது. பாவத்தை போக்கணும், சாபத்தை போக்கணும். அதனால வர கான்சிக்வன்சஸ் தான் என்னது? வியாதி, வறுமை, தரித்திரம். வேறு அறுக்கப்படணும்ல. வேறு தான் என்னது? வேறு தான் என்னது? ஆதியிலே உண்டாக்கப்பட்ட மனிதன் ஆவியில மறுரூபமாக தான் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? பரலோகத்துக்கு சொந்தக்காரனா தான் தேவன் மகிமையாய் உண்டாக்கியிருந்தார். அந்த மகிமை பாவத்தினால இழந்து போனதுனால என்ன ஆயிடுச்சு? அதோட கான்சிக்வன்சஸ் தான் என்னது? பாவம், சாபம், வியாதி, வறுமை, தரித்திரம். நம்ம வியாதி, வறுமை, தரித்திரம் போயிருச்சுன்றதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். அது கூட நம்ம காலப்போக்கில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதற்கு வேறாகிய என்னது? மகிமையை இழந்து போயிட்டோம். பார்த்தீங்களா? அந்த மகிமையை மீண்டும் எங்கே பெற்றுக்கொண்டோம்? நம்ம
உயிர்த்தெழுதல்ல பெற்றுக்கொண்டோம். அந்த நிச்சயம் இவங்களுக்கு தெரியல. கூடயே இருந்த பேதுரு அப்போஸ்தலர்கள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? இயேசு கிறிஸ்து செய்தது போல அற்புதங்களை அவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க, நடந்திருக்கு, எல்லாமே தெரியுது அவங்களுக்கு. 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆண்டவர் போஷிச்சது எல்லாம் பார்த்தவங்க இயேசு மீண்டுமாய் உயிர்த்தெழுகிறார்ன்ற அந்த சத்தியத்தின் அறிவே அவங்களுக்கு இல்லை. அதை போல தான் நம்மளும் இருக்கோம். நம்மளும் இன்னைக்கு எண்ணத்தில் இருக்கோம், மரண பயத்தில் தான் உட்காந்துருக்கோம். இன்னும் நமக்கு ஏதோ ஆயிடுமோ, ஏதாவது பண்ணிடுவாரோ, நமக்கு இன்னும் என்ன தெரியல. தேவன் உயிர்த்தெழுந்ததின் நிமித்தமாய் என்னுடைய மகிமையை மீண்டுமா என் தேவன் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? பெற்று கொடுத்துட்டாரு. அதனால இந்த பாவத்தினால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் என் வாழ்க்கையில பலிக்காது. உங்களுக்கு இது தெரியலைன்னா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த அடிப்படை நல்ல பணக்காரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் செய்வாங்க. அதாவது ஊழியத்துக்கு கொட்டி கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட வியாதி இல்லை, வறுமை இல்லை, எல்லாம் இல்லை. ஆனால் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு செத்துருவோமோ, அதை தொட்டால் செத்துருவோமோ, இதை தொட்டால் பயம் வந்துடுமோ, ஐயோ அதை தொட்டால் ஏதாவது ஆயிருமோ, எனக்கு வியாதி, எனக்கு ஏதாவது வந்துடுமோ. ஒன்றுமே இல்லாதவங்க கூட மரண பயத்திலேயே வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த பயத்தோடு நம்ம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இன்னொன்று, உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் ஏன் பயப்படணும்? யோசிச்சு பாருங்க. மரணம் இயேசுவை கட்டக்கூடாது இருக்குமானால் உங்களையும் மரணம் என்ன செய்யாது? கட்டாது. ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய சரீரத்தில் மரணம் என்ன செய்யும்? உண்டு. ஆனால் அந்த மரண பயத்தை அவர் என்ன செஞ்சாராம்? பரிகரித்தார். அதற்காக தான் நீங்கள் மரண பயத்திலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி தான் அந்த மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் என்ன செஞ்சாராம்? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா, உங்களை இடத்துல அவர் ஒருத்தரா எழுந்ததுனால இன்னைக்கு நீங்களும் என்னத்தில் இருக்கீங்க? மரிச்சிங்கன்னா மீண்டுமாய் உயிர் தெழுவோம் என்ற நிச்சயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இது என்ன செஞ்சிருவான் பிசாசு? மறைச்சே தான் வச்சிருப்பான். அவர் கூடையே இருந்த மரியாளுக்கோ, மகதலேனா மரியாளுக்கோ, அவர் கூடையே இருந்த பேதுரு கூட அவர் உயிர் தெழுந்தார்ன்றதை நம்பவே முடியலை. அவங்களுக்கு கண்களில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்தவங்களுக்கே அப்படி தோணுது. இன்றைக்கி நம்ம 2024 வருஷத்தை தாண்டி வந்துட்டோம். இன்றைக்கி புதுசாக பிறக்கிற பிள்ளைங்கிட்ட இயேசு உயிர் தெழுந்தார்னு சொன்னோம்னா எப்படி உயிர் தெழுந்திருப்பாரு? நீ வீடியோ வச்சுருக்கியான்னு கேட்பாங்க பிள்ளைங்க. காலம் அப்படி தானே இருக்குது. பிள்ளைங்க நம்ப மாட்டாங்க. உன்கிட்ட ஏதாவது கிளிப்பிங்ஸ் இருக்கா, உன்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இருக்குது, ஹிஸ்ட்ரியிலேயே ப்ரூஃப் இருக்குது. நடந்ததை தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கே தவிர எழுதப்பட்ட விஷயத்த நடக்கலை. எழுதப்பட்டிருந்துச்சு, ஆனால் அவங்க மனக்கண்கள் திறக்கப்படலை. லைவாகவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறாரு, பின்னாடி வர சந்ததிகளுக்காக. நீங்கள் 19வது வசனம் வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலேயே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டியிருக்க என்ன செஞ்சாங்களாம்? ஓடி போய் பயந்து போய் பூட்டிக்கிட்டாங்க கதவை. ஏன் பூட்டிக்கிட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல ஹிஸ்டாரியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவை ரோம அரசு பிடிச்சி போட்டாங்க. அடுத்து என்ன தான் செய்வாங்க? கூட இருந்த சீஷர்கள் நம்மளை தான் பிடிச்சு போட போகிறாங்க. இதில் அவர் பாடியை வேற யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒன்று தப்பு நடக்குது, இயேசுக்கே இந்த நிலைமை, அடுத்த டார்கெட் நம்ம தான் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறார் ஆண்டவர்னு வாசிங்க. கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவு பூட்டியிருக்கு, கதவே திறக்கலை. ஆனால் ஆண்டவர் உள்ளே வந்துட்டார். என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சமாதானம். நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? பயந்துருவோம், பயந்து ஓடிடுவோம். அதான் நேச்சுரலாக நடக்கும். இவங்க என்ன செஞ்சாங்க? அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். இவங்களும் என்னதான் செஞ்சுருக்காங்க? பயந்து தான் நிற்கிறாங்க. அதை இயேசுன்னு கூட நம்பியிருக்க மாட்டாங்க. அதான் அவரை நேரடியாக பார்த்ததுக்கே மகதலேனா மரியாள் என்ன சொல்கிறா? நீங்கள் என்ன இந்த தோட்டக்காரரா? நீங்கள் வந்துட்டு இயேசு உடம்பு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கொடுன்றாங்க. இவங்கனாலையும் நம்ப முடியல. அதனால தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர்?
அவர் கையில் உள்ள காயங்களையும் வெலால உள்ள குத்துன அந்த அந்த இடத்தையும் காட்டுறாரு. அடுத்து சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, இப்பதான் என்ன பண்றாங்களாம்? சந்தோஷப்படுறாங்க. நேரடியா லைவ் டெலிகாஸ்ட். அப்ப லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியாதனால ஆண்டவர் என்னதான் செய்வாரு? போய் தான் நிக்கணும். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, இயேசு ஆண்டவர் கேட்க மாட்டாங்க. அப்போ முற்செடியில் நின்று பேசுவார். அதுக்கப்புறம் 4வது ஆளாக அங்கே போய் பிரவேசித்து காட்டுவார். அதே மாதிரி ஏஞ்சல்ஸ் மூலமாக சொல்லி விடுவார். இதெல்லாம் சொன்னாதான் ப்ரூஃப். இப்போ அப்படி தான் நம்புவாங்க. இப்போ வேறு வழியே இல்லை. அதனால் இப்போ யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இப்போ யார் சொன்னாலும் நம்ப ஏன் தூதனானவன் சொல்லியே மரியாள் என்ன செய்யலை? நம்ப மாட்டேன்ட்டா, நம்பலை அவ. அதனால் இப்போ என்ன செஞ்சே ஆகணும்? ஆண்டவர் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியே ஆகணும். அதனால் என்ன செய்கிறாரு? தானே நிற்கிறாரு. மரியாள்கிட்ட என்ன சொல்கிறாரு? என்ன தொடாத. இங்கே என்ன சொல்கிறாரு? பாருங்க, எல்லாத்தையும் என்னுடைய இதெல்லாம் பாருங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து வாசிங்க. சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ரிசரக்ஷன்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, அவர் உயிர்த்தெழுந்து போனதுனால தான் ஆவியானவர் என்ன செய்கிறாரு? இந்த பூமிக்கு கொடுக்கப்படுறார். இதெல்லாம் ஒரு திட்டம். இது இட் இஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ். யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாமே உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே முடிவாகப்பட்டு இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிடப்பட்ட ஒன்று. அப்போ ரிசரக்ஷனில் முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. எல்லாரும் நினச்சிக்கிறோம் ரிசரக்ஷன் ஆன உடனே இயேசு கிறிஸ்து இந்த பரத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? இந்த உலகத்தை விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. அவர் உயிர்த்தெழுந்த உடனே என்ன செய்கிறாரு? நமக்கென்று ஒரு தேற்றரவாளனை கொடுக்கிறாரு. இதெல்லாம் எங்கே தான் நடக்குது? உயிர்த்தெழுதல் தான் நடக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவர்களுடைய அஸ்திவாரம். இது வரைக்கும் நடந்த எல்லாமே எதற்காக நடந்துச்சு? பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து நடந்த எல்லா காரியமும் எதற்கு நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கணும், ரத்தம் சிந்தணும், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அது முடிவடைதலுக்கு வரணும். அதற்கப்புறம் யார் கொடுக்கப்படுவா? நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்படணும். இது திட்டம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல கூட நம்மளை விட்டுட்டு இருக்கிறதே கிடையாது. ஆதியில் என்ன செஞ்சாரு? தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி அவங்களோட தான் என்ன செஞ்சாரு? அசைவாடினார். இவங்க இழந்து போனாங்க. ஆனால் கூட ஆண்டவர் என்ன செய்யலை? அவங்களோடையே இருந்தார். ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் பார்த்தா அவர் என்ன செய்வார்? யாரையாவது அனுப்பியோ ஏதாவது செஞ்சோ அவர்களோடே இருந்தார். அடுத்து என்ன செஞ்சார்? இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு கொடுத்து நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்களெல்லாம் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள செய்தார். மீண்டுமா என்ன செஞ்சார்? பரத்திற்கு ஏறி போனார். போனவர் சும்மா போல உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வழி நடத்துறதுக்கு யாரை கொடுத்துருக்கிறாரா? ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர்னு நீங்கள் யாரோ புதுசான ஒரு ஆளுன்னு நினைக்காதீங்க. தேவனை போல, இயேசுவை போல அவரும் ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு மனுஷன்தான். அவரும் யாரு? ஒரு ஆள் தத்துவம், ஒரு ஆளை போல. எப்படி இயேசுன்னு சொல்கிறோம், தேவன் சொல்கிறது போல அவர் நம்மளை பார்க்க முடியலன்றனால அவர் யாரோ எப்படியோ நினைக்க வேண்டாம். அவர் நம்மளோட பேசுகிற, இடைப்படுகிற ஒரு ஃப்ரெண்டை போல தான் இருப்பாராம் ஹோலி ஸ்பிரிட். இது எல்லாம் எங்கே நடக்குது? ரிசரக்ஷனில் நடக்குது. இது நடந்தே ஆக வேண்டும். அதனால தான் சொல்கிறேன், ரிசரக்ஷன்றது, உயிர்த்தெழுதன்றது ஒரு நம்பிக்கை அல்ல. இது நடந்து முடிந்த ஒரு காரியம். இது நடந்தே ஆச்சுன்றதை ஹிஸ்டாரிக்கலாக கூட என்ன செய்கிறாங்க? நம்புகிறாங்க. அடுத்து பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அடுத்து அதுக்கப்புறம் யோவான் இது ஒரு சொல்லணும்னு நினச்சேன். யோவான் அவரோட சகோதரராக இருக்கிறார் இல்லையா?
அவர் கூட எப்படி மார்த்தாள், மரியாள் இவங்கெல்லாம் வந்து பயந்து போய் மேக்டலின் இவங்கெல்லாம் இருந்தது போல, யோவான் வந்து இயேசு மரிக்கிற வரைக்கும் அவரை பின்பற்றவோ அவரை வந்து தேவன் ஒத்துக்கவே இல்லை. அவர் கூடயே இருந்த சகோதரன் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறமேட்டு அவர் என்ன சொல்கிறார்? அவர் என்ன சொல்கிறாரு? அவரை தேவன்னு ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ரிசரக்ஷனில் தான் நீங்கள் வந்து என்னவாகுது? இயேசு கிறிஸ்துவை தேவன் ஒத்துக்கிறதே என்னவாகுது? எப்போ தான் நடக்குது? ரிசரக்ஷனில் தான் நடக்குது. ஏன் அதை சொல்கிறேன்னா, ரிசரக்ஷன் நடக்கலைன்னா மனிதனாய் வந்த கடவுள் வந்துட்டு தேவனாய் என்ன செய்ய முடியாது, திருப்பி கடவுளாக என்ன செய்ய முடியாது, மாற முடியாது, நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. ரிசரக்ஷனில் தான் மனிதனாய் வந்த தேவன் அவர் கடவுள்ன்றதை ஒத்துக்கொள்கிற ஒரு தருணமாய் இருக்கிறது. ஏன் பேதுரு தேவனோடையே இருந்தான், திருப்பி என்ன செஞ்சிட்டான்? ஆண்டவரை மறுதளிச்சிட்டான். 3 நாள் சேவலுக்கும் மறுதளிச்சு போயிட்டான். திருப்பி இயேசு மரிச்சிட்டாரு, அவரோட உடம்ப காணோன்னு எல்லாரையும் போல மனுஷனை போய் தேட ஆரம்பிச்சிட்டான். மனுஷனா நினச்சி தேடுறான். ஆனால் உயிர்த்தெழுதலை அவன் உணர்ந்து அதை கண்டதுக்கு அப்புறமேட்டு அவர் தேவகுமாரன் அப்படின்றத என்ன செய்கிறான்? நம்புகிறான். அப்போ உயிர்த்தெழுதலில் தான் நம்ம என்ன இருக்குது? நிச்சயம் அடங்கி இருக்கிறது. உயிர்த்தெழுதலில் தான் கம்ப்ளீஷன் அடங்கி இருக்கிறது. 1 பேதுரு 1:3-6 வரைக்கும் வாசிங்க. 1 பேதுரு. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தீனியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலேயே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது கிருபை. சொல்றாங்க, அவர் ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உண்மையா எழுதுறாருன்னு சொன்னாங்க. அவரோட சுயத்துல இல்ல, ஆவியானவர் ஏவுதலின்படி எழுதுறார். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கிடவுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுந்ததினாலே அறியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. அப்ப அந்த ரிசரக்ஷன்ல என்னென்ன உண்டாயிருக்கான்? திருப்பி வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே என்னென்ன இருக்கான்? அழியாததும் மாசற்றதும், அதாவது கெட்டு போகாத, அதுல வந்து என்ன கிடையாது, ஒரு அழுக்கோ பழுதோ கிடையாது, வாடவே வாடாத சுதந்திரத்துக்கு ஏதுவான இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரத்துக்கு ஏதுவான நம்ம தேவனுடைய சுதந்திரத்துக்கு உட்பட்ட ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. ஜீவனுள்ள நம்பிக்கை. இப்ப உங்களுடைய ஜீவன் எப்படி ஆயிடுச்சான்? இது என்ன சொல்ல வருதுல, உங்களுடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் ரிசரக்ஷனால பரிபூர்ணத்துக்கு உட்பட்டிருக்குன்னு சொல்ல வருது. அதான் இதோட அர்த்தம். இப்ப ஜீவன் எப்படி பட்டுருச்சான்? உங்களோட ஜீவன் எப்படி ஆயிடுச்சான்? மாசற்றதும் பழுதற்றதும், இன்னொன்னு வாடாததும் ஆகிய. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பா இருக்கான்? நீங்க பிறந்ததுலேருந்து இருக்கிற மாதிரியா உங்களுக்கு 50 வயசு 60 வயசுல 40 வயசுக்கு மேலே ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? ஃபேட் ஆகிட்டே போகுது, பழுதடைஞ்சிரும். அடுத்து என்னது? மாசடைஞ்சிரும். நம்மளோட தப்பு துயரத்தினால என்ன ஆகிடும்? மாசடைஞ்சு போயிடுது. அடுத்து வாடி போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஸ்கின்னு பாருங்க, பிறந்த குழந்தை மாதிரியே நம்மளோட ஸ்கின் இருக்கு. அப்படியே நல்ல ஒரு ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா, ஒரு காயோ வச்சுருந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகிடும்? சுருங்கி போயிடும். உங்களுடைய ஜீவன் இப்படிப்பட்ட ஜீவனாதான் ஆயிடுச்சு. எதனால? நம்மளுடைய பாவத்தினால ஆயிடுச்சு. ஆனால் தேவன் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததின் நிமித்தமாய், மரணத்தை அவர் பரிகரித்ததின் நிமித்தமாய் உங்களுடைய ஜீவன் அழிவில்லாத பழுதில்லாத எப்படிப்பட்ட ஜீவனாய் மாறிடுச்சான்? ஜீவன் மட்டும் இல்லை, உங்க சரீரமும் ஒரு நாள் என்ன செய்யும்? மாறும். நீங்க மரிச்ச உடனே நீங்க நினைக்கலாம் உங்களோட சரீரம் இந்த பூமிக்குள்ள போயிருச்சுன்னு நினைக்கலாம்.
இட் இஸ் a departure. இட் இஸ் a departure. எப்படி இயேசு கிறிஸ்து மரிச்ச உடனே அவர் உடம்பு இங்கே இருந்துச்சு, ஆனால் அவருடைய ஆவி ஆத்மா எங்கே இருந்துச்சு? எங்கே இருந்துச்சு? பரதேசில் அவர் என்ன செஞ்சாராம்? போய் ஆவியில் போய் சுவிசேஷன் சொன்னார்னு வசனம் இருக்கு. அதை போல நீங்களும் மரிச்ச உடனே உங்களோட உடம்ப அடக்கம் பண்ணிடுறாங்க நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்களுடைய ஆவி ஆத்மா எங்கே இருக்குமா? ஆண்டவரோடு இருக்கும். மீண்டும் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது போல மீண்டுமாய் ஒரு நாள் என்ன கேட்கும்? உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கும். அவர் தூதர்களோட எல்லா பரிசுத்தவான்களோட மீண்டும் வரும் பொழுது உங்களுடைய உடம்பு என்னவாகும்? அவர் எப்படி இந்த உடம்போடு அந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆவியில் இருந்தாலும், அவர் மனுஷகுமாரனாக இருந்தால், தேவகுமாரனாக இருந்தாலும், இந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பாக இருந்துச்சு? அவருக்கு பழுதற்ற மறுரூபமான உடம்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒரு நாள் உங்களுடைய உடம்பும் மறுரூபமாக்கப்படும்ன்ற உயர்ந்த சத்தியம் இந்த ரிசரக்ஷனுக்குள்ளே இருக்குது. இது கண்டிப்பாக என்ன செய்யும்? ஒரு நாள் நடக்கும். இதெல்லாம் தான் மரண பயத்திலிருந்து நம்மளை மேற்கொள்ள உதவும். வேற எதுனாலையும் உங்களால் மரண பயத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. அடுத்து வாசிங்க. தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். என்ன செஞ்சாராம்? மீண்டும் ஜெனிப்பித்தார். இந்த வசனம் எங்க இருக்கு? தேவன் என்ன செஞ்சாராம்? இயேசு கிறிஸ்துவானவரை மரித்தோரிலிருந்து ஜெனிப்பித்தது போல இன்னைக்கு தேவன் உயிர்த்தெழுந்தது உண்மை நம்புற நீங்களையும் உங்களையும் என்னையும் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாராம்? ஜெனிப்பித்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த அதே வல்லமை உங்களுக்குள்ளேயும் இருக்குமானால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? மரணத்தை என்ன செய்யாது? நீங்க மேற்கொண்டுட்டீங்கன்னு விசுவாசிங்க. மரணத்தை மேற்கொண்டுட்டீங்க. அடுத்து வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் எங்க வைக்கப்பட்டிருக்கான்? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்புறோமே ஆனால் உங்களுடைய சுதந்திரம் எங்க வைக்கப்பட்டிருக்கான்? பரலோகத்தில் வைக்க. அப்போ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இன்னைக்கு பரலோக வாசின்னு நீங்கள் உங்களை விசுவாசிக்கணும்னு வேதம் சொல்லுது. நீங்கள் இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னு இன்னைக்கு நம்புனீங்கன்னா நீங்கள் எந்த நாட்டுக்கு சொந்தமாக மாறிட்டீங்க? இயேசு போய் இன்னைக்கு இருக்கிற பரலோகத்துக்கு சொந்தமாயிட்டீங்க. இயேசுக்கு பரலோகம் சொந்தம்னா உங்களுக்கு எது சொந்தம்? பரலோகம் சொந்தம். இயேசுவோட சொந்த ஊர் பரலோகம்னா உங்களோட சொந்த ஊரும், ஏன்னா அவர் நம்மளோட பிரதர், பிளட் பிரதர், பிக் பிரதர். ஆமாம், அப்படிதான் வேதம் சொல்லுது. பிக் பிரதர்னா யாருன்னா இரத்த சம்பந்தப்பட்டவங்க கிடையாது. கவனன்ட் மூலமாய் இரத்த சொந்தம் ஆக்கப்பட்டவர்கள் தான் பிக் பிரதர். உடன்படிக்கையின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்களே பழைய ஏற்பாட்டின் காலத்தில், அதன் மூலமாய் உறவு ஏற்பட்டு பிரதர்ஸ் ஆனவங்க பேர் தான் பிக் பிரதர்ஸ். அதாவது பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. நம்மலாம் நினச்சிக்கிறோம் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்னா சொந்தம் வந்துட்டு தான் பெருசு, இரத்த பந்தம் வந்துட்டு சாதாரண சொந்தத்தை விட பெருசுன்னு நினைக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? அது அப்படியே அல்லையாம். இது எங்கேருந்து வந்துச்சுன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில், அதுக்கு முன்னாடிலாம் என்ன செய்வாங்கன்னா, இன்னமும் காட்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு உடன்படிக்கை செஞ்சு கொள்வாங்க. உடன்படிக்கை எப்படி செய்வாங்கன்னா, ரத்தத்தை கட் பண்ணி 2 பேரும் சேர்த்து வச்சு இனி ஓ ரத்தமும் ஏ ரத்தமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்களாம். இதனால தான் இந்த ரத்தம் சேர்ற ரத்தம் பலமானதான். ஏன்னா அந்த பலமான ட்ரைபல்ஸ்க்கு உரியதெல்லாம் நமக்கு வந்துருமா. நம்மளுடைய பலம் எல்லாம் அவங்களுக்கு போயிடும், அவங்களோட பலமெல்லாம் நமக்கு வந்துடும். இதிலிருந்து வந்த அந்த சேயிங் தான் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் அப்படின்றது. நம்ம நினச்சிக்கிறோம் ரத்த பந்தம் தான் பெருசுன்னு நினச்சிக்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாது. இந்த உடன்படிக்கை பண்ணி கொண்டவங்களோட ஸ்ட்ரென்த் மாதிரி வேறு எதுவுமே கிடையாது. அவங்க ரொம்ப தைரியமாக நிற்பாங்களாம். இன்னைக்கு உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன் உயிர்த்தெழுந்து உங்களுக்கும் எனக்கு எப்படி ஆயிட்டாரு? பிக் பிரதரா எங்கே உட்காந்துருக்காரு? தேவனுடைய வலது பாரிசத்தில் எங்கே இருக்கிறாரு? தேவன் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸாக தேவன் என்ன செஞ்சுட்டாராம்? கொடுத்துட்டாரு. நீங்கள் நம்புறீங்கன்னா இன்னைக்கு பரலோகம் உங்களுடைய சொந்த ஊர்.
இன்னைக்கு நீங்கள் யாராவது உங்களோட சொந்த ஊர் என்னன்னா யாரை சொல்லுவீங்க? அந்த ஊருக்கு போயிருக்க கூட மாட்டோம். ஆனால் என்ன சொல்லுவோம்? அதுதாங்க என் சொந்த ஊர் சொல்லுவீங்களா? 4 தடவை கூட போயிருக்க மாட்டோம். சில பேர் போயிருக்கவே மாட்டோம். ஆனால் என்ன சொல்லுவோம்? நான் இங்கே பிறந்து வளர்ந்தேங்க, ஆனால் என் சொந்த ஊர் வந்துட்டு எங்கள் பூர்வீகம்லாம் அதாங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் அவர் உயிர் தெழுந்து பரத்துக்கு போயிருப்பாருன்னு விசுவாசிச்சா நீங்கள் எங்கே பிறந்துட்டீங்க? தேவனுடைய குடும்பத்தில் பிறந்துட்டீங்க. தேவனுடைய குடும்பத்தில் பிறந்துட்டா இன்னைக்கு வேணால் நீங்கள் போய் பார்க்காம இருக்கலாம். ஆனால் தேவன் எங்கே இருக்கிறாரு? உங்களோட பூர்வீகம்லாம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் யாரை கேட்டாலும் என்ன சொல்லலாம்? என்னோட சொந்த ஊர் பரலோகம், நான் இங்கே கொஞ்ச நாள் இருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்களே நான் இங்கே கொஞ்ச நாள் இருப்பேன், ஆனால் கடைசி காலத்தில் என் சொந்த ஊரில் ஒரு சின்னோண்டு வீடை கட்டியாவது அங்கே போயிடுவேன். அதான் எனக்கு என் சொந்த பந்தத்தோடு போயிருந்தால் தான் நிம்மதி, அங்கே என்னை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுபோல் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் விசுவாசிப்பீர்களே ஆனால் உங்களுடைய சொந்த ஊர் எது? பரலோகம். பரலோகம் எப்படிப்பட்ட ஊர்? பாலும் தேனும் ஓடுற இந்த பூமியிலேயே ஒரு கானான் தேசத்தை ஆண்டவர் உண்டு பண்ண முடியும்னா பரலோகம் எப்படி இருக்குமா? கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அங்கே போனவங்க நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அங்கே போனவங்களை கூப்பிட்டு பாருங்க, வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதை ருசி பார்த்துட்டாங்க. நீங்கள் இன்னைக்கு அங்கே போகாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகவாசின்ற ஒரு பிளெஸ்ஸிங்கோடு நீங்கள் இங்கே இருக்கீங்க. பரலோகத்துக்கு சொந்தக்காரன் எப்படி இருப்பான்? நான்லாம் அந்த ஊர்க்காரன், என்னை பற்றிலாம் உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களே, ஒரு ஊரை பெருமை பேசுகிறீங்க. அந்த ஊர் இன்னைக்கு இருக்கும், இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும். ஆனால் பரலோகத்திற்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. நித்தியமாய் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படி படிச்சிருக்கிற இடம் எது? பரலோகம். ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருப்பாருன்னா அது அழிஞ்சு போகிற இடத்தை ஆயத்தப்படுத்தியிருப்பாரு. அழிவில்லாத ஒரு ஸ்தலம், அழிவில்லாத ஒரு இடம். தண்ணி தாகத்துக்கு நீங்கள் எவ்வளோ மொண்டு குடித்தாலும் இங்கே தண்ணி தாகம் தீராது. ஆனால் அங்கே ஜீவ தண்ணீர் புரண்டோடுகிற இடம் என்னது? பரலோகம். நீங்கள் வேணும்னே கேட்க தேவையில்லை, இல்லாமல் இருந்தால் தானே வேணும்னு கேட்பீங்க. அங்கே இல்லாமன்ற ஒரு விஷயமே இருக்காது, எதுவுமே இருக்காது. இதற்காக தான் தேவன் என்ன செஞ்சாராம்? உயிர் தெழுந்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க, முடிச்சிருவோம் சீக்கிரம். அடுத்த நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் என்ன சொல்றாரு? நீங்க இதை என்ன செய்வீங்க? ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன தோணும் உங்களுக்கு உடனே? அடுத்து துன்பப்பட வேண்டியது அவசியம். உடனே என்ன மைண்ட்ல வந்துடும்? இதெல்லாம் சொல்றீங்க, ஆனா நான் இங்க துன்பப்படுறேனே, நான் துயரப்பட வேண்டியிருக்கேன்ற எண்ணம் வரும். அவர் நம்மள மாதிரி மனுஷன் தான் யோசிச்சாரு. அடுத்து இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற இப்ப கொஞ்சம் சூழ்நிலையினால இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வர்ற பாடுகள் இது வந்துட்டு அவர் எதை சொல்லல? வியாதி, வறுமை, தரித்திரம் எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து நம் சாபம் போக்கப்பட்டுருச்சோ அதை பத்தி இவர் சொல்லலை. ஏன்னா இது உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பேசுறாரு. உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமேட்டு நமக்கு எது சொந்தம் இல்லை? பாவம், சாபம், வியாதி, வறுமை, தரித்திரம் இது சொந்தம் கிடையாது. இவர் அதை பேசல. அவர் எதை பேசுறாரு? கிறிஸ்துவின் நிமித்தம் சில நேரம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும்? பிரஜாதிகள் மத்தியில் நம்ம கேவலப்பட வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு என்ன தெரியும்? மரித்த இயேசுவை குறித்து தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து தெரியுமா? அவங்க நம்மளை என்ன ஏளனமா பார்ப்பாங்க. என்னடா இவன் முட்டாள் மாதிரி இருக்கான், நம்ம ஜாதியை விட்டான், நம்ம மதத்தை விட்டான், நம்ம பூர்வீகம், நம்மளோட ஊரை பற்றி சொன்னாலே பெருமை, அந்த ஊரை கூட சொல்ல பயப்படுறான் இவன், நம்ம எப்படி நிற்போம்? இதெல்லாம் நம்ம எதுக்காக விட்டுட்டோம்? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் விட்டுட்டோம். பார்த்தீங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு துயரப்படுறோம். இன்னைக்கும் பிரஜாதிகள் மாதிரி இருந்தால் எத்தனையோ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பொக்கிஷத்தையும் பார்க்கலாம். ஆனால் நம்ம அதை செய்கிறது கிடையாது. அதனால சில காலம் இந்த பூமியில் துயரப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ என்ன செய்யணுமா? வாசிங்க அடுத்து. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்ப என்ன சோதிக்கப்படும்? விசுவாசம் சோதிக்கப்படலாம். என்ன சொல்லுவான்? என்ன நீ ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதத்தை பாரு, நான் பூர்வீகத்திலே இருக்கேன், நான் பாரு இவ்வளோ பணத்தோட இருக்கேன். ஸ்கூல்ஸ்லாம் நாங்களாம் ஸ்கூல்ஸில் இந்த கான்ட்ரவர்ஷியல் தாட்லாம் நிறைய இருக்கும். என்ன கடவுள்ன்றா என்ன இருக்கான்? அதை கேட்டுட்டு என்ன செஞ்சிடணும்? இப்படி கேட்டுட்டு
அப்படி போயிடணும். அவங்களுக்கு பரலோகம்னு தெரியாது, நித்திய ஜீவன் ஒன்று தெரியாது, தேவன் நம்மளை மகிமையாய் வைத்திருக்கிறாருன்னு தெரியாது, மரித்தோரிலிருந்து நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறாருன்னு தெரியாது, நம்ம ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சுட்டாரு, மீட்டெடுத்திருக்கிறாருன்ற நிச்சயம் தெரியாது. அந்த நேரத்தில் நம்மளுடைய மனசு கஷ்டப்படும், நம்முடைய விசுவாசமானது என்ன செய்யப்படும், சோதிக்கப்படும். அப்போ என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் ஆனா ஒரு நாள் என்ன செய்வார், உயிர்த்தெழுந்த தேவன் மீண்டுமாய் வெளிப்படுவார். அந்த வெளிப்படுவார்ன்ற நிச்சயமே அவங்களுக்கு இல்லை. வெளிப்படும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குமா, விசுவாசத்தினால சோதிக்கப்பட்ட நமக்கு புகழ்ச்சியும் கனமும், புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாயிருக்கும். இப்ப அவங்க கண்ணார பார்ப்பாங்க. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார்ன்ற விசுவாசிக்கும் பொழுதே நமக்கு கனம் மகிமை எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா அவங்களாம் எப்படிப்பட்டவங்க, மகதலேனா மரியாளை போல, பேதுருவை போல, மிச்சவங்களை போல மனக்கண்கள் திறக்கப்படாத ஜனங்களுக்கு ஒரு நாள் மனக்கண்கள் திறக்கப்படும். அன்னைக்கு தேவன் நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி வைத்திருக்கிறத அவங்க கண்கள் காணும். ஆனா அவங்க ஐயோ ஐயோன்னு அவங்களோட அலறல் சத்தம் தான் நமக்கு கேட்கும். அதுக்கு அடுத்து வாசிங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நம்ம காணாம தான் இருக்கிறோம், ஆனாலும் நம்ம அவரிடத்துல அன்பு கூறணும். அப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்துல நம்ம என்ன செய்யணுமா, விசுவாசம். நம்ம இப்ப கண்ணால பார்க்க முடியல, ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம், விசுவாசிக்கிறோம். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்குமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. இங்க என்ன செய்யணும், மகிழ்ச்சியாய் நம்ம அவரை பார்க்கல, அவரை காணல, தொட முடியல, ஆனாலும் என் தேவனை விசுவாசிக்கிறதன் மூலமா நம்ம எப்படியா இருக்கோம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவங்க கிட்ட அதெல்லாம் இருக்காது. அடுத்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நமக்கு என்ன கிடைக்குதா இங்க, ஆத்தும ரட்சிப்பு. என்னுடைய ஆத்துமா விலையேற பெற்றதா என் தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். அந்த ஆத்தும ரட்சிப்புன்றது ஒருவருக்கும் ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு நீங்க எவ்வளோதான் மரணத்தை பார்த்தாலும், எத்தனை பேர் மரணம் எல்லாத்தையும் பார்த்தாலுமே நீங்க என்ன செய்வீங்க, இன்னைக்கு அவன் 3ஆவது நாள் நம்ம மீட்டிங் நடத்துவோம் பார்த்துறீங்களா, மரிச்சவங்களுக்கு மீட்டிங் நடத்தி இன்னைக்கு அவங்க பரலோகத்தில் சந்தோஷமா இருக்கிறாங்க, இன்னைக்கு நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் கூட்டம் நடத்திட்டு போவோம். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் அந்த நிச்சயம் இருக்கு. அதே ஆறுதல் கூட்டத்தில் வந்தவங்க ஒரு தாள் மறிச்சு போவாங்க, அவங்களுக்கு நம்ம போவோம், வேறவங்க போவாங்க. அன்னைக்கு அவங்கள பார்த்து சொல்லுவோம், இவங்க இன்னைக்கு மறிச்சால் எங்க இருக்காங்க, பரலோகத்தில் இருக்கிறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் மீண்டும் வரும்பொழுது அவங்களுடைய உடம்பு என்ன செய்யப்படும், மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவை போல உயிர் பெறும்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஆறுதல் தேறுதல் கொடுக்கறதுக்கு தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, ஆத்தும ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அந்த ஆத்தும ரட்சிப்புலாம் அவங்களுக்கு கிடையவே, அதெல்லாம் விலையேறப்பட்டு அதுக்கு எவ்வளோ கோடி கோடியா இந்த உலகத்தில் கொடுத்தாலும் கிடைக்க. அடுத்து வாசிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள். சரி, அடுத்து 18லேருந்து 22 வரைக்கும் வாசிச்சு முடிச்சோம். 18க்கு வந்துருங்க. அடுத்து 18க்கு வாங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், நீங்க அந்த ட்ரெடிஷ்னலா வந்துட்டு இருக்கிறதெல்லாம் இனிமேலும் காலம் செல்லாது, தேவையும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அடுத்து வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்றும். இப்ப வெள்ளாட்டு கெடா இளங்காலை இவைகளின் ரத்தத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ஒரே தரம் மரிச்சதின் ரத்தத்தினால, அவர் கொடுத்த ரத்தத்தினால நமக்கு என்ன வந்துருச்சா, மீட்பு வந்துருச்சு. அடுத்து வாசிங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். என்னவாயனாரா, இவர் மரிக்கணுன்றது இப்போ உள்ள திட்டம் இல்ல, இவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி, உங்களுக்காகவும் எனக்காகவும் 2024 வருஷத்துக்கு முன்பாக மனிதனாய் வெளிப்பட்டு தன்னுடைய ஜீவனை தந்து இன்னைக்கு பரத்துல ஏறிட்டாரு. அடுத்து வாசிங்க. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அவர் என்ன செஞ்சாரு, தேவன் என்ன செஞ்சாராம், திருப்பி வாசிங்க. அத
உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி. இப்ப என்ன செஞ்சாராம் தேவன்? அவரை மரிச்சோர்ல எழுப்புறதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்கு தெரியுமா? நீங்க அவரை இது வரைக்கும் விசுவாசிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் என்ன சொல்றாரு? மகிமையை கொடுக்குறாரு. இப்ப தேவனும் மகிமைப்பட்டிருக்காரு. இயேசு கிறிஸ்துவை மட்டும் அவர் மரித்தோர்ல இருந்து உயிர்ப்பிக்கலைன்னா தேவனுடைய மகிமையை வெளிப்பட்டிருக்காது. அங்க தேவன் சிலுவையில ரத்தம் சிந்தினால மீட்பு மட்டும் உண்டாகல, தேவனுடைய மகிமையும் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? கண்டாங்க. அவர் மரிக்கணும். அவரை யாரு தான் உயிர்ப்பிக்க முடியும்? தேவன் தான் உயிர்ப்பிக்க முடியும். ஏன்னா இயேசு என்னவா தொங்கினாரு? சாபமாய் தொங்கினார். சாபத்துல கிடந்த அந்த ஒரு நிமிஷம் மரித்த மனுஷனை என்ன செஞ்சாரு? அப்படியே விடல. உங்களுக்கும் எனக்குமாய் அந்த ஒரு நிமிஷம் அந்த ஜீவனை விட பண்ணிட்டு உடனே என்ன செஞ்சாராம்? அவங்கள அவருடைய வல்லமையின் மகத்துவத்தை கொண்டு மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்க பண்ணிட்டாராம். அடுத்து, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர். அதனால என்ன தேவனா ஏற்றுக்கொண்டு நான் மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்தேன்னு சொல்லி நம்பினீங்கன்னா, விசுவாசிக்கிற எல்லாரும் எப்படி இருங்க? மாயமற்ற சகோதரர்களா இருங்க. அப்ப உயிர்த்தெழுதல இத்தனை விஷயம் இருக்கு. உயிர்த்தெழுதல ஏதோ வந்தாரு போனாருன்னு இல்ல, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற எல்லாருமே இனி எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா சகோதரத்துவத்துடன் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அடுத்து வாசிங்க. நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கும்படியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். எங்க வந்துட்டாரு ஆண்டவர்? சிலுவை மரணத்துல உயிர்த்தெழுதல்ல கடைசியில் எதுக்கு வந்துடுறாரு? இதெல்லாம் நம்பி ஏற்றுக்கொண்டு தேவன் என்னை உயிர்ப்பித்தார் நம்பி அவரோட மகிமை வெளிப்படுத்தினவங்கெல்லாம், அதை விசுவாசிக்கிற நீங்களாம் எப்படி இருக்கணுமா? மாசற்ற அன்போடு ஒருவருக்கு ஒருவர் பிரதர்ஹுடோட நீங்க என்ன செய்யணுமா? அன்புல நிலைத்தவர்களாய் தேவனுக்கு முன்பாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் முடிக்கிறார். கடைசி எதுக்கு வந்துடுது? சிலுவைனாலே கடைசியில் எதுக்கு தான் வரும்? அன்புக்கு தான் வரும். அந்த சிலுவைக்கு காரணமே என்ன? அன்பு. அந்த சிலுவை ஏன் நடந்துச்சு? தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பு. எதற்காக திருப்பி உயிர்ப்பித்தாரு? அவருடைய மகன் மேல் வைத்த அன்பு. அவர் மகனை அவர் நேசிக்கிறாரே, ஆனால் அவரை விசுவாசிக்கிற உங்களையும் என்ன செய்றாரு? நேசிக்கிறார். அவருடைய மகனை உயிர்ப்பிக்கிறது உண்மையானால் உங்களையும் அவர் உயிர்ப்பிப்பது அதிக நிச்சயம். அவருக்கு இழந்து போன சரீரத்தை மீண்டுமாய் ஆவியில கொடுக்கிறது நிச்சயமானால் உங்களுடைய சரீரத்தை அழிவில் அவர் போடுவது விடவே மாட்டார். இன்னைக்கு வேணா உங்களை புதைச்சிருக்கலாம், ஒரு நாள் வரும் சத்தம் கேட்கும், அன்றைக்கு உங்களுடைய உயிர் உடம்போட சேரும். நீங்க ஆவி ஆத்துமா சரீரத்துல உயிர்த்தெழுந்த இயேசுவை போல ஒரு நாள் காணப்பட போறீங்க. அன்னைக்கு நித்தியத்துல நீங்க இயேசு உங்களுடைய உற்றார் உறவினர் உங்க சொந்தக்காரங்க யாரோரெல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சீங்களோ அவங்களோட இயேசு கிறிஸ்துவை போல தேவன் உங்களையும் நித்தியத்திலே சேர்ப்பார். அன்னைக்கு எல்லாரும் நீங்க நினைக்கிறது போல நீங்க கடைசி காலத்துல நான் என்னோட குடும்பத்தோட போய் சேரணும்யா அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கும் ஒரு காலம் வரும், அன்னைக்கு தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தோட சேர்ப்பாரு. அந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரராக இருக்கீங்க. இப்போ உள்ள குடும்பத்தார் உங்களை வெறுக்கலாம், உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி பகைக்கலாம், உங்களை வேண்டான்னு சொல்லலாம், நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லலாம். எனக்கு தேவையே இல்லைடா, இவன்ட்ட என்னடா காசு இருக்குது, இவன் பெரிய ஆளா, இவனை சொல்லணும்னு வெறுக்கலாம். ஆனால் உங்களை யார் சேர்த்து கொண்டார்? தேவன் அவருடைய குடும்பத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நீங்கள் முகமுகமாய் தேவனை தரிசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மகிமையின் ரூபத்தை ஆண்டவர் தேவன் கொடுப்பாரு. அன்னைக்கு நீங்க போய் இயேசு எப்படி தேவனோட உறவாடுறாரோ அதை போல நீங்களும் தேவனோடு உறவாடுவீங்க. ஆவியில மட்டும் இல்லை, இந்த சரீரத்திலையும் நீங்க அங்க நித்திய காலமாய் நீங்க தேவனோடு வாழ்வீங்கன்றது தான் இந்த ரிசரக்ஷன் சண்டையோட அர்த்தம். ரிசரக்ஷன்ல சாதாரணமா மரிச்சாரு உயிர்த்தெழுந்தாருன்னு நினைக்காதீங்க. உயிர்த்தெழுதல்ல ஒரு பெரிய அன்பு அடங்கியிருக்கு. உயிர்த்தெழுதல்ல ஒரு பெரிய மறுரூபம் அடங்கியிருக்கு. இயேசுவுக்கு மட்டும் மறுரூபம் நடக்கல, உங்களுக்கும் அன்னைக்கு இயேசுவுக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கும் நடக்கும். அதெல்லாம் நீங்களும் ஒரு நாள் என்ன செய்வீங்க?
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத்தான் போகிறீங்க. ஆனால் தெரிந்து கொண்டு எனக்கு இதுதான் நடக்க போகுது, தேவன் என்னை சந்தோஷத்துக்கு உட்படுத்தி இருக்கிறாரு, நான் ஒரு நாளும் மரண பயத்திற்கு சொந்தக்காரனாக வாழ மாட்டேன்ற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம அதை மேற்கொள்வோம். அதை நம்ம பார்ப்போம். இதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களோட மரணத்திற்கும் ஆண்டவரை தெரியாத ஒருத்தவங்களோட மரணத்துக்குள்ள வித்தியாசம். மரணன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் மரித்தவன் எப்படிப்பட்ட மனுஷனாய் மரித்து போகிறான். இயேசு கிறிஸ்துவை போல தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிப்பார்ன்ற நம்பிக்கையோட நீங்கள் மரிக்கணும். இருக்கிற வரைக்கும் தேவ அன்பில் ஒருவர் அன்பு செலுத்தி மாயமற்ற அன்பினால இருக்கணுன்றது தான் இன்றைய உயிர்த்தெழுதலின் சத்தியம். இதை நம்ம தெரிஞ்சு கொண்டு போவோம். இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகளாய், பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமான பிள்ளைகளாய் போவோம். இனியும் உங்கள் ஊருக்காக நீங்கள் வாழாதீங்க, பரலோகத்துக்காக வாழ்ந்து பாருங்க. இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதமும் உங்களை வந்து சேரும். நீங்கள் போக வேணாம், அது உங்களை தேடி வரும். இன்றைக்கு சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலை பொய்யாத்தான் தெரியும். பிசாசு பொய்யான காரியங்களை காட்டிகிட்டே இருப்பான், மறைச்சு போட்டுருவான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? வேதத்தின் அறிவுள்ளவர்களாக இருக்கணும். மார்த்தாள் மரியாள் இவங்களை போல மனக்கண்கள் திறக்கப்படாமல், என் கண்ணில் பார்க்கலையே, என் கண்களை பார்க்கலன்னா உங்கள் கண்களை பார்க்க முடியாது. வேதம் உங்களுடைய கண்களை திறக்கட்டும். வேதத்தை கற்க 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 உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். நீங்களும் மறுரூபமாக்கப்பட்டிருக்கீங்க. இனி ஆகப்படலை, ஆக்கப்பட்டுட்டீங்க. உங்கள் கண்கள் திறந்துருச்சுன்னா விசுவாசத்தில் நீங்கள் அதை உணர முடியும். ஆமென். நல்ல கால வேலைக்காக செபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த நல்ல வேலையில் ஆஃப்டர் ரெசரக்ஷன் நாங்கள் எப்படியாக இருக்க போகிறோம் என்று விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட வசனப்படி சரியாக வாழ்ந்து கத்த உயிர்த்தெழுந்தபடினாலே தேவன் எங்களுக்கு வேறொரு சரீரத்தையும், வேறொரு மகிமையான சரீரத்தையும், மகிமான இடத்தையும் பரலோகத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நிச்சயத்தோடு வாழ உதவி செய்யும். வந்திருக்க ஜனங்கள் ஆசிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அருணைக்கும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே.